மார்க்கெட் எந்த இடத்துல டேர்ன் ஆகுதுன்னு தெரியுமா? அப்படியே தெரிஞ்சாலும் அதே பிளேஸில் உடனே என்ட்ரி எடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. எஸ்டர்டேவே டெய்லி அனாலிசிஸில் காமன் குரூப்பில் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து செல் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. என்னோட அனாலிசிஸ் வந்து ஸ்ட்ராங்காக செல்ல தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் பிளேஸில் பை ஆகிறதுக்கு உண்டான ஆப்ஷனும் இருக்கிற மாதிரியான ஸ்பாட் அது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சிபிஐ நியூஸ்க்கு பிளைண்டாக செல் நான் எடுக்கல. ஆக்சுவலி நியூஸ்க்கு முன்னாடியே ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல, அண்ட் நியூஸுக்கு அப்புறமும் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ நம்மளால் பையும் எடுக்க முடியாத மாதிரியான ஸ்பாட்டாக தான் இருந்துச்சு. பையா செல்லான்னு மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி அங்கே கொடுக்கல என்னோட அனாலிசிஸ் படி. ஸோ நான் வெயிட் பண்ணேன். இப்போ வந்து ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா செல் மாதிரி தான் இருக்குது. பட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு மேஜராக வந்துட்டு நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்ட்ராங்காக செல் தான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, மண்டே போல் ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம், அல்லது ஃப்ரைடேவே ஒரு கிளாரிட்டிக்கு வரலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். ஸோ இதைத்தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு அனாலிசிஸ்க்கும் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ப்ராப்பரான செட்டப் அண்ட் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் போதும். அந்த ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் சின்னதாக அனாலிசிஸ் பண்ணி ஒரு 1 ஹவர்லையோ இல்லை சின்ன டைம் ஃப்ரேம்லையோ நீங்கள் என்ட்ரிஸ் பிடிக்கலாம். ஸோ அதை நான் தப்புன்னு சொல்ல, நீங்கள் ப்ராஃபிட்டும் எடுத்துருக்கலாம். பட் மேஜர் அனாலிசிஸ் படி இல்லை, நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ மார்க்கெட்டை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ அம் ட்ரெண்டிஸ்ட்.